எனக்கு நல்லா ஆக்டிவா நான் என் மன உறுதி இதுதான் லைஃப், இப்படிதான் நம்ம போகணும், அதுல இருந்து நான் மாறக்கூடாது. அதுக்குள்ள தியானம் எனக்கு வேணும். அதுக்குள்ள தியானம் வேணுமா? அதுக்கு நான் போயிட்டேன்னா இப்ப நிறைய மக்களுங்களுக்கு நம்ம ஒரு 150 வரைக்கும் ஒரு பயிற்சி போட்டு ஒரு 20 பேருக்கு நம்ம நல்ல காரியத்தை செஞ்சோம். அது அவங்களுக்கு எவ்வளவு உபயோகப்படுது. ஒரே வாரத்துல நம்ம அவங்களுக்கு அவ்வளவு இதை கொடுத்தோம். ஏன் ஒரு 2 வாரமா வச்சு மக்கள் அந்த மாதிரி திரட்டி அவங்களுக்கு நம்ம செய்யறது அவங்களோட காசை புடுங்கல, நல்லதானே செய்யறோம். இதனால நம்ம கோடீஸ்வரன் ஆக போறதுல ஒண்ணும் பிரிக்க போறது இல்ல. தவறே இல்லைங்க. இப்ப நீங்க மனுஷனா பிறந்துட்டீங்க, காத்து ஃப்ரீயா கிடைக்குது, தண்ணி ஃப்ரீயா கிடைக்குது. இது எது ஃப்ரீயா கிடைக்குது? உலகத்துல எதுவுமே ஃப்ரீயா கிடைக்கிறது இல்ல. நீங்க வாழணும்னா பணம் இல்லாமல் வாழ முடியாது. ஈவன் ஒரு சன்னியாசி கூட அவன் சாப்பிடணும்னா அவன் சாப்பாட்டுக்கு துட்டு வேணுமே. யாருக்கும் நம்ம கேட்க வேண்டாம். அரிசி வாங்கணும், கோதுமை வாங்கணும்னா கூட அவனுக்கு பணம் தேவையே. ஏன்னா எல்லாருமே ஓசில கொண்டு கொடுத்துட்டு போயிடுவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அவன் அது பணமா அது ஒரு தொழிலா பண்ணாம அவனுக்கு பணம் கைக்கு வந்ததுன்னா அந்த பணத்தை வச்சுட்டு அவன் பிழைக்க முடியும். அதனால இந்த மாதிரி பயிற்சிகள் அரேஞ்ச் பண்றதுனால நீங்க அதனால ஒரு 4 பைசா அவங்களுக்குன்னு ஒரு தொகையை நீங்க பிழைக்கணும். எந்த ஒரு பயிற்சியை எடுத்துக்கிறவங்களும் எந்த ஒரு குரு கிட்டையும் ஃப்ரீயா ஓசியா கத்துக்க கூடாது. அது அதர்மம். அது ஒரு குரு பாடத்தை கத்துக் கொடுக்கிறாரு எதிர்பார்க்காம அவர் உங்களை நம்பிதான் இருக்கிறார். எனக்கு முனியன் வருவார், கிருஷ்ணன் வருவார், ராமன் வருவார், எனக்கு ஏதோ ஒரு காணிக்கை கொடுப்பார், என் வாழ்க்கை நடக்கும் அப்படிங்கிற ஒரு அசாத்தியமான நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை, அதுதான் அவனை காப்பாத்திட்டு இருக்கு. அவன் பழைக்கணும், குரு பழைக்கணும்னா நீங்க தான் கொடுக்கணும். நான் பணம் குடுன்னு நான் கேட்கல, நீங்களே எனக்கு கொடுக்கணும். அது தர்மம். அது அதனால நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அதுல நீங்க உங்க வாழ்க்கைக்காக ஒரு தொகையை எடுத்துக்கிறது தப்பில்லை. எதுவுமே இல்லாம வாழ முடியாது. ஆனா கிடைக்கிற பணத்துல மெஜாரிட்டி துட்டு நல்லதுக்காக போகும். அப்பதான் அந்த புண்ணியத்தையும் அடைய முடியும். குடும்ப வாழ்க்கைக்கு தேவையானதை பண்ணிட்டு அப்படின்னு எவ்வளவு கொடுத்தாலும் குடும்பத்துக்கு பத்தாது. கையில ஒரு மோதிரம் போட்டிருக்கீங்க, ரொம்ப சின்னதா இருக்கு, கொஞ்சம் தப்பமா இருக்கணும், பெருசா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆசை போயிட்டே இருக்க, அது இல்ல வேலைக்கு பச்சை கையில போட்டீங்க, அப்புறம் இங்க போட்டீங்க, அப்புறம் இங்க போட்டீங்க, அப்புறம் ஒட்டியானம், அப்புறம் காலு, எங்க தங்கத்தை போடுறது இல்ல, அந்த மாதிரி ஆசை வந்துடும். அதனால லிமிட்டா இருக்கணும். எது தேவையோ அது தேவையை பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு தொகையை எடுத்து பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும். இதுதான் தர்மம். இப்படி நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாவே இப்படிதான் நான் யோசிக்கிறேன், கடவுள் உங்க பக்கத்துல வருவார். முக்கிய மாதிரி ஜனங்க நிற்பாங்க கூட. அதுதான் இப்ப உண்மையா நீதியா கண்டிப்பா சத்தியமா அது நடக்கும். இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் உங்க ஊருக்கு வந்திருந்தேன். ஒரு 10-15 நாள் இல்ல 30 நாளே இருந்தேன் உங்க ஊர்ல. 20 நாள் இருந்தேன். உங்க அண்ணன் கிட்ட ஒரு 10 நாள், உங்ககிட்ட ஒரு 10-12 நாள், ஒரு 20-25 நாள் உங்க ஊர்ல இருந்தேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சது ஜனங்களுக்கு நல்லதாகட்டும் சொல்லி கொடுத்து வந்துட்டேன். இப்ப எனக்கு இன்னும் நிறைய பேர் போன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் எங்க போற எல்லாமே கான்டாக்ட் பண்றாங்க. இப்ப நீங்க என்ன தேடி வரணும்? ஏன் என்ன தெரியும்? நீங்க தலைக்கிட்டு போச்சா? ஏன் வேற ஆளே இல்லையா உலகத்துல? உங்க ஊர்ல உள்ள எல்லாம் படத்துக்காக ஏமாத்துறாங்க, என்ன பயந்துட்டு யாரும் போறதில்லை. நீங்க ஊருக்கு வந்த பின்னாடி, இந்தியாவுக்கு வந்த பின்னாடி, இந்தியாவில நிறைய இடத்துல நிறைய பேர் இந்த மாதிரி ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுக்கறது இருக்காங்க. ஏன் வந்தீங்க? என் மேல ஒரு நம்பிக்கை, இவர் உண்மையானவர், நேர்மையானவர், பணத்துக்காக அதிக ஆசைப்பட மாட்டார், இவர்கிட்ட போனா எனக்கு நல்லது நடக்கும், என்ன நான் காட்டிக்கிட்டு இருந்தவங்க என்கிட்ட வந்தீங்க. இல்லைன்னா வரமாட்டீங்க, கண்டிப்பா வரமாட்டீங்க. நான் என்னதான் என்னை பத்தி யூடியூப்ல நீக்கிக்கிட்டாலும் என்ன தேடி ஜனங்க வரமாட்டாங்க. அந்த மாதிரி முனியன் உங்க சார்ஜ் ஊர்ல ஒரு நல்ல காரியத்தை பண்ணீங்கன்னா உங்களை தேடி ஜனங்க கண்டிப்பா வருவாங்க. நமக்கு ஒரு புகழோ ஒரு பெருமையோ ஒரு புகழ்ச்சியோ தேவைக்கு நல்லது செய்வோம். மக்களுக்கு அவங்க நம்ம செய்ய போற காரியம் ஒண்ணுமே தப்பு இல்ல. அவங்க ஒரு வாரம் ஒரு 10 நாள் நம்ம கூட இருந்தாங்கன்னா ஆஹா இப்படியும் இருக்கா அப்படின்னு கத்துதானே கொடுக்குறோம். இதனால நம்ம அவங்ககிட்ட இருந்து ஒரு பயிற்சி மாதிரி ஒரு பயிற்சி வச்சு கொடுங்க, எனக்கு 1000 வெள்ளி 800 வெள்ளியை கொடுங்க அப்படின்னு ஒரு நாள் புடுங்கிட்டு போறாரு. நம்ம புடுங்கல 10 நாளை வச்சு ஒரு நாளைக்கு 10 வெள்ளிக்கு உனக்கு நான் 1000 நல்லது சொல்லி கொடுக்கறேன். அப்ப உங்களுக்கு அது நல்லதுதான். நியாயமா என்ன பண்ணி தர்மமா என்ன பணத்தை வாங்கினாலும் தப்பு.
இப்ப நான் பொழைக்கணுமே. ஆமா. நான் நாள் கணக்கா உங்க கூட பேசிட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு குருவே நமஸ்காரம் என்ன போதுமா, நாளைக்கு சாப்பாடு எனக்கு வழி இல்லையே, அதுக்கு இருக்கிறாரு. அதுதான் கடவுள். ஆனா அது கடவுள். அவருக்கு ஒண்ணும் தேவையில்ல, நம்ம மனுஷாலாச்சே வேணுமே. கடவுளுக்கு அங்கேயும் கொண்டு கொட்டிடுறாங்களா கடவுளுக்கு? அதுல அங்கேயும் அவ்வளவு பெரிய கோயில கட்டி எல்லாம் பொழைக்கிறாங்களா, சாப்பாடு ஆக்கி போறாங்க. விருப்பம் இல்ல. 750 வெள்ளி 800 வெள்ளி கொடுத்தீங்க போறீங்க. மலேசியா எல்லா பேசி முடிச்சுட்டேன் நான். இதுங்க கொடுத்துட்டு வெளியே வந்த பின்னாடி எவ்வளவு வருத்தப்பட்ட, என்னன்னா இந்த ஆளுக்கு இவ்வளவு பணத்தை கொடுத்துட்டு இவன் ஒண்ணு இல்லாம கையில தூரத்தை கையை தூக்கிட்டு போ அதான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு பேஜாராகலையா? நீங்க மனசு கட்டப்பட்டீங்கன்னா நல்லா இருப்பானா? உங்களை ஏமாத்தி நான் வாழ முடியுமா என்னால? நியாயம் தர்மம் போகணும். 800 1000 வெள்ளி வாங்கினாலும் தப்பில்லை. ஆனா தர்மமான இடத்துக்கு நான் வாங்குற 1000 வெள்ளிக்கு உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்டேன். 10 நாள் உட்கார வச்சு உங்களுக்கு 10 நாளைக்கு நான் பயிற்சி கொடுக்கறேன். 1-2 சொல்லி கொடுக்கறேன். என்ன நீங்க நியாயமா என்ன பண்ணி பணத்தை எவ்வளவு வாங்கினாலும் அது தவறு இல்ல. அது உண்மை. அது உங்களுக்கு உண்மை கிடைச்சிச்சு. நீங்க வந்தீங்க ஏதோ வேணும் ஏனோதானா பேசி ஏதோ 2 மூச்சு பயிற்சி ஏதோ 2 எக்ஸசைஸ் சொல்லி அனுப்பிச்சிட்டேன்னா உங்க மனசுக்குள்ள நான் நுழையணும். நீங்க இங்க வந்து 2 நாள் 3 நாள் 4 நாள் இருக்கிறத ஒரு திருப்தி கிடைக்கணும் உங்களுக்கு. எனக்கு அறிவு கிடைச்சிருக்கு, நான் வந்ததுக்கு எனக்கு உபயோகம் ஆயிருக்கு, நான் ஊருக்கு போனா கண்டிப்பா என்னால இதை முன்னாடி போக முடியுங்கிற அந்த அனுபவம் கிடைக்கணும். ஆமா, அதுதான் தேடி வந்திருக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு இங்க வந்ததனுடைய உபயோகம் கிடைக்கும். அந்த மாதிரி யாருகிட்ட நீங்க பணம் வாங்கினாலும் தப்பில்லை. இப்ப சொல்றேன், நீங்க ஒரு பயிற்சி சொல்லி கொடுக்கறதுக்காக என்னையே கூப்பிடுறீங்க. மலேசியாவுக்கு வாங்க குருஜி, சிகாமத் இருக்கு, ஜேபி இருக்கு, மலாக்கா இருக்கு, ரவாங் இருக்கு, 1008 ஊருக்கு இருக்கு மலேசியால. எல்லா ஊர்லயும் தமிழனுங்க இருக்காங்க. நீங்க வாங்க பாடத்தை சொல்லி கொடுங்க, நான் அரேஞ்ச் பண்ணது கூப்பிடலாம். நீங்க ஓசியில கூப்பிட்டு உங்க கையில இருக்கிற பணத்தை எல்லாம் செலவு பண்ணிட்டு நீங்க நடுவீதிக்கு கையேந்தி நிக்கிறத விட ஒரு பயிற்சிக்கு ஒரு தொகை, நியாயமான தொகை, என்னை இங்கிருந்து வரவழைக்கிறீங்க, நான் இங்கிருந்து வெளிவரப்ப எனக்கு ஏதோ ஒரு காணிக்கையை கொடுக்க போறீங்க. பிளஸ் நீங்க இவ்வளவுலாம் ஈடுபாடா இணைந்து உங்க நேரத்தை செலவு பண்ணி நீங்க கட்டப்பட்டதுக்கு உங்களுக்கு ஒரு தொகை. தப்பில்லை, தப்பே இல்லை. அரேஞ்ச் பண்ணி கண்டிப்பா இதை நடத்துனீங்கன்னா நான் உங்க பக்கத்துல எப்பவுமே இருப்பேன். கண்டிப்பா கண்டிப்பா செய்வேன். உங்களுக்கும் நல்லதாகும், 10 பேருக்கும் நல்லதாகும். என்னுடைய நான் என்ன கர்மத்தை எடுத்துட்டு இருக்கேன், அந்த கர்மத்தை செய்யறதுக்கு நீங்க எனக்கு ஒரு, நான் ஓசியில எனக்கு பணம் கொடுக்க முடியாது உங்களால. ஆமா, என்ன கொடுப்பீங்க தர்மமா? ஒரு 50 வெள்ளி போய் வச்சுக்கோங்க குரு, நமஸ்காரம் பண்ணிட்டு கையில ஒரு 50 வெள்ளி 100 வெள்ளி அவ்வளவுதான். அதுக்கு மேல எனக்கு உங்களால பணம் கொடுக்க முடியாது, உங்க சொந்த பணம் இல்லையா? அந்த உண்மையான தர்மம் பண்ணணும்ன்றதுன்னா இந்த வழியில பண்ணலாம். இதுதான் கர்மயோகம். இதுதான் கர்மயோகம். நல்லது பண்றீங்களே, அப்படியே கர்மம் வருது. அதுலயே கர்மம் என்ன செஞ்சாலும் அது கர்மம் தான். ஒன்னா நல்ல கர்மம் இல்ல கெட்ட கர்மம். கர்மங்கிறது செயல்பாடு, ஈடுபாடு, ஏதாவது ஒண்ணு பண்றதுதான் கர்மம். கர்மம்னா கெட்டது அல்ல. கர்மத்துல நல்ல கர்மமும் இருக்கு, கெட்ட கர்மமும் இருக்கு. அது யாராவது ஒருத்தர் 800 1000 வெள்ளி வாங்குறாங்களே, ஜனங்களுக்கு உபயோகம் இல்லாம உங்ககிட்ட புடிங்கிட்டா அது கெட்ட கர்மம். ஏமாத்தக்கூடாது, யாரையுமே ஏமாத்தி பணத்தை புடுங்க கூடாது. பணத்தை புடுங்க கூடாது, பணத்தை வாங்கலாம். பணத்தை புடுங்கிறதுக்கும் பணத்தை வாங்குறதுக்கும் வித்தியாசம். ஒரு கடைக்கு போறீங்க, காய்கறி வாங்குறீங்க, 2 வெள்ளி 3 வெள்ளி 1 கிலோ வாங்குறாங்க. அது நியாயமான விலை கொடுத்து வாங்கலாம். 50 வெள்ளிங்க, 50 வெள்ளிக்கு ஒரு விலையே இல்லையா? 1 கிலோ காய்க்கு 50 வெள்ளின்னா சிரிப்பாங்க பின்னாடி முன்னாடி. இந்த பேருக்கு சொல்றேன், அதுதான் ரைட். நியாயம் தரமா நீங்க என்ன ரேட்டை வாங்கினாலும் தப்பு. வற்புறுத்தி துன்புறுத்தி மனசுக்கு கட்டத்தை கொடுத்து பணத்தை புடுங்க கூடாது யார்கிட்ட. மனசு இச்சையில இந்த பணத்தை நான் கொடுக்கலாம், இது நியாயமான விலை அப்படிங்கிற அளவுக்கு நீங்க என்ன அமௌண்ட்டை பிக்ஸ் பண்ணி யார்கிட்ட என்ன பணத்தை கனெக்ட் பண்ணாலும் தப்பில்லை. எல்லாருமே பிழைக்கணும், படிக்கிறதுக்கு வழி வேணுமே. இப்ப நான் ஃப்ரீயா சொல்லிக் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, பேச்சு சொல்றேன், ஒன்னும் தப்பு இல்லை. எல்லாருக்கும் இலவசமா சொல்லிக் கொடுக்கலாம், மதிப்பு இல்லை. நான் இன்னைக்கு இலவசமா நீங்க வந்து கத்துட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, முனியன் இடம் இருக்கு, இடம் கொடுக்குறேன், என்னால சாப்பாடு கொடுக்க முடியல, இல்ல வெளியே சாப்பிட்டுக்கோங்க, பாடத்தை கத்து கொடுங்க, வந்து கத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டா ஊருக்கு போய் நீங்க கத்துக்க மாட்டீங்க, பண்ண மாட்டீங்க. ஒரு விலை கொடுத்தா, இப்ப இது ஒரு பொருள், இதுக்கு நீங்க 10 வெள்ளி 50 வெள்ளி 40 வெள்ளி கொடுக்குறீங்க, இதை கொண்டு போய் பத்திரமா வைப்பீங்க, செருப்பு போடுற இடத்துல வைக்க மாட்டேங்குது.
50 வெள்ளி விலை இருக்கு. அந்த 50 வெள்ளிக்காவது நீங்க விலை கொடுக்கணுமா இந்த பொருளுக்கு? கொண்டு போய் இந்த செல்ஃபுலையோ இல்ல பொட்டியிலையோ இல்ல எங்க ஒரு இடத்துல வைப்பீங்க. இது நான் ஃப்ரீயா உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா அவ்வளவுதான். ஓசில வந்தது தானே அது. எப்படி அது என்கிட்ட நீங்க ஓசியில கத்துட்டு போயிட்டீங்கன்னா ஊருக்கு போனீங்கன்னா நீங்க பிராக்டிஸ் பண்ண மாட்டீங்க. ஆமா. அதனால ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி ஒருத்தர்கிட்ட ஒரு பணத்தை வாங்கிட்டு நீங்க பாடம் சொல்லி கொடுக்கறது தப்பு இல்லை. ஆனா பணத்தை புடுங்க கூடாது, வற்புறுத்த கூடாது, துன்புறுத்த கூடாது. தேவையான அளவுக்கு வாங்குறது தப்பே இல்லை. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க தர்மம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கடவுள் எப்போ உங்க கூட இருப்பாரு.